அந்த அல்லாஹ் காட்டு, அரின் அல்லாஹ் ஜஹரா, கண் முன்னாடி கொண்டு காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்லீம்காங்க பேசுறதுலேருந்தே புரியுது இவங்க தான் கடைசி நபி என்று. இதுல இருந்து சூசகமா புரியும் பாக்குறோம்ல. இவங்க கையில பைபிள் வச்சிருக்காங்க, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் வச்சிருப்பாங்க. இதை நம்பணுமா வேண்டாமாங்க? அல்லதீன யுமினூன, முத்தகீன்கள், இறைவனுடைய அந்த தக்வாவை பெற்றவர்கள், இறைவனை பயந்து நடக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை நம்புவார்கள். மறைவான விஷயங்கள்லாம் என்னங்க? ஆகரத்தை நம்புறது, சொர்க்கம் நரகம் உண்டு அப்படிங்கிறது, சரியா இல்லையா? கேள்வி பதில் உண்டு, கியாமத்தில் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படும், இந்த மாதிரி கபர்ல ஒரு வாழ்க்கை உண்டு, கபருக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை உண்டு, இந்த மாதிரி மறைவான விஷயங்களை நம்புறது. இது நம்புறாதான் முஸ்லீம். எதையும் கண் முன்னாடி காட்டினா தான் நம்புவான் அப்படிங்கிறது முஸ்லீமே கிடையாது. அது சாதாரணமா எல்லாரும் நம்பிட்டு போயிருவாங்க, அதுக்கு பேர் முஸ்லீம்கள் தான் கிடையாது. நம்ம முத்தகீன்கள் யார் அல்லாஹ்வை நம்புறாங்க அவங்க வந்து மறைவான விஷயங்களை நம்புவாங்க. அவங்க எதையுமே வந்துட்டு விதண்டாவாத மாட்டோம், குதர்க்கமான சிந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சொன்ன உடனே நம்பிக்கிடுவாங்க என்பதை வைப்போம். போன வாரம் கூட ஒரு வரலாறு பேசுறாங்க, மேராஜ் சம்பந்தமா ஒரு விஷயம். அபூபக்கர் சித்திக் இது அவங்களோட சேர்த்து என்னங்க யாருக்கா மேராஜுக்கு போயிட்டு வரும் பொழுது மேராஜுக்கு போனதாக செய்தி சொல்றாங்க. இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா, இதை நம்பணும். இதை போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் சொல்றாங்க, இந்த பாரு உங்க ஆளுமா கப்சா விட்டுறது, நீங்க புதுசா ஒரு கப்சா விடுறாருப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரே ராத்திரில வந்து பைத்துல் முகத்திஸ் போனாராம், வானதம் போயிட்டு சொர்க்கம் பார்த்துட்டு வந்தாராமே அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்கான கால அவுக்கமா கால், இது சொன்னது முஹம்மதாக இருந்தால் நான் கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். மறைவான விஷயத்தை எப்படி நம்புறாங்க? ஒண்ணு விட்ட முறையில நேரடியா சொல்லல. ஒரு காஃபிர் வந்து ஈமானை குலைப்பதற்காண்டி வர்றான், அவன்டையும் கூட சொல்றாங்க இது முஹம்மது சொல்லி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் ஈமான். அதனாலதான் அவருக்கு பேர் சித்தியக்குன்னு பேர் இருந்துச்சுன்னா அந்த சித்திக்கு அர்த்தம் உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு பேர் அந்த இடத்துல வந்து பட்டமாக வழங்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அவ்வளவு பெரிய ஈமான்ல உயர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு காரணம் கைபான மறைவான விஷயங்களை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதுக்கு முந்தின சில கூட்டங்கள் இருந்தாங்க, அவங்க முஸ்லீமா இருந்து கொண்டே நிறைய விஷயங்களை நம்ப மறுத்தாங்க. யாரு, என்ன விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தா தெரியப்படுத்துங்க. காபிர்கள் நம்ப மாட்டாங்க, விட்டுருங்க. அந்த நபியை ஏத்துக்கிட்டே நிறைய விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. யாரு, என்ன விஷயங்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் இருக்காங்களா, பனி இஸ்ராயில், அல்லாஹ் நம்பிட்டாங்க. ஃபிரௌன் செத்துட்டான், அழிஞ்சிட்டான், அவன் கூட்டம் போயிருச்சு. இருக்கிறது முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. இவர் கூட இருந்துகிட்டு அவனோ எத்தனையோ சில, அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு சாதாரண மனுஷன் கூட சிந்திக்காத பல விஷயங்கள் வந்துகிட்டு குதர்க்கமான கேள்விகள் வந்து முன் வைப்பாங்க. அரின் அல்லாஹ் ஜஹரா, எப்பா என்னமோ அல்லாஹ் அல்லான்னு சொல்றல மூசா, அந்த அல்லாஹ் காட்டு, அரின் அல்லாஹ் ஜஹரா, கண் முன்னாடி கொண்டு காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்லீம்க்கு அங்க பேசுறது அதுதான் இதெல்லாம் ஆச்சரியம். அந்த நம்பியை நம்பிக்கிட்டானுவ, நம்பிக்கை நேரடியா காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். முஸ்லீம்கள் எப்படி இருப்பாங்க? மறைவான விஷயங்களை முழுசான முறையில நம்புவாங்க. தொழுகையை சரியான முறையில தொழுது வருவார்கள். யுகீமோனன்னு சொல்றான். நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க சல்லி சல்லின்னு சொல்றோம்னா, இங்க சல்லினா தொழுதான் அப்படின்னு, தொழுகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றது அந்த சலாங்கிற வார்த்தையை உபயோகிக்கல, யுகீமு இக்காமாங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறான். அதாவது தொழுகை உரிய முறையில் உரிய நேரத்தில் சரியான அந்த தக்வாவோட ஹுஷூவோட பயபக்தியோட தொழுகிறோம் அப்படிங்கிற உணர்வோட தொழுது. அப்படி இல்லாம பொம்மை மாதிரி சும்மா குனிஞ்சு எந்திக்கிறான் இன்னைக்கு சில பேர் நம்ம. அந்த மாதிரி உள்ள தொழுகைகள் உயிரற்றது. அல்லாஹ் சொல்றது உயிரோட அந்த சுன்னத்து நஃபிலு, அந்த உதுவுல இருக்கக்கூடிய அந்த சுன்னத்துகளை பேணி தக்வாவோட இறையச்சத்தோட அந்த தொழுகையை நிறைவேற்றணும் என்பதாக இந்த கருத்தை தாங்கி நிற்குதுன்னு பார்ப்போம். இகாமத்தி ஸலா அப்படிங்கிறது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொஞ்சம் அவங்க செலவழிப்பாங்க. தந்ததை முழுசா செலவழின்னு சொல்லல, நம்மளுடைய தேவைக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். காரு பைக் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. நாம தந்ததுல இருந்து மிம்மா, மின்னுங்கிற வார்த்தை மின்னுக்கு வந்துட்டு சிலது என்பதாக அர்த்தம் கிடையாது. கொஞ்சோண்டு நீங்க செலவழிக்கிறோம். செலவழிக்கிறது ஜக்காத்தாக இருக்கலாம், சதக்காவா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலேயே நம்மளுடைய மனைவி மக்களுக்கு செலவழிக்கணும்னா இதுவும் கூட சதக்காத்தா, தெரியுமில்லங்க. குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அதுவும் கூட சதக்காத்தா. எந்த அளவுக்கு ஹதீஸ் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையில சோறு எடுத்து மனைவிக்கு ஊட்டி விடுறான், இதுவும் கூட சதக்கா. ஒரு சல்லாபம் என்றோ அல்லது அவங்களுக்கு உல்லாசம் என்றோ சொல்லுவாங்க. இதையும் கூட ஒரு சதக்கா நன்மையாக இஸ்லாம் நமக்கு வந்து காட்டுதுன்னு பார்ப்போம். அதனால குடும்பத்துக்கு செலவழிப்பதும் கூட நன்மையான விஷயங்கள். குடும்பத்துக்கும் செலவழிக்கணும். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்ப வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான். ஒமா உன்ஸில மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த நபிமார்கள் கொடுக்கப்பட்டதையும் நம்ப வேண்டும். ஒபில் ஆகரத்தும் யூகினூன், ஆகரத்தையும் நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
இதுல பாருங்களேன் ஒரு விஷயத்த. முதல்ல சொன்னங்க என்னங்க அர்த்தம் சொன்னோம்? உன்சில இலைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? உங்கள் மீது இறக்கின வேதத்தையும் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுடைய வேதத்தையும் நம்பணும் அப்படின்னு நல்லா சொல்றான். இதுல ஒரு நம்ம கருத்து அல்லாஹ் தெரியப்படுத்துறான். இறுதி நபி நம்ம நபி தான், ஹாத்தமுன் நபியின், இவங்க தான் கடைசி நபி, இதுக்கப்புறம் வேற நபி இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் இதுல தெரியப்படுத்துறான். எப்படிங்க தெரிய முடியுது? இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்க வேதத்தை நம்புங்க, உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த நபிமார்களுக்கு கொடுத்த வேதத்தை நம்புங்க, இனிமேல் வருவாங்கல்ல அதையும் நம்புங்கன்னு சொல்லல அல்லாஹ். அப்படி சொல்லிதான் இதுக்கப்புறம் ஒரு ஆள் வருவாங்கன்னு இது மாதிரி மற்ற வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. தௌராத் இன்ஜில்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் இறக்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி ஒரு மனிதர் வருவார் முஹம்மது என்பதாக, அவரையும் நம்ப வேண்டும் என்பதாக அந்த வேதங்கள் சொல்லும். குரான்லயே அதெல்லாம் சொல்லி காட்டுறான். எல்லா நபி வரையும் இது உடன்படிக்கை வேங்கலாம்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம நபிக்கிற ஒரு நபி வர முடியும் என்றால் அதையும் இதுல சொல்லியிருப்பான். உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த நபிமார்களையும் அந்த வேதத்தை நம்பணும்னு சொல்லியிருப்பான். சொல்லாம விட்டதிலிருந்தே புரியுது இவங்க தான் கடைசி நபி என்று. இதுல இருந்து சூசகமா புரிய முடியுது. தெளிவாகவும் ஆயத்து வந்திருக்குது. ஹாத்தமுன் நபின்னு அல்லாஹ் சொல்லுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவங்க தான் கடைசி நபி என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாகவும் சொல்லியிருப்பான். இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்றான்னு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, இவங்க கையில பைபிள் வச்சிருக்கோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இருப்பாங்க. இதை நம்பணுமா வேண்டாமாங்க? நாம சொல்லிடுவோம் அப்படி கேள்வி கேட்காத. அல்லாஹ் இறக்குனதை நம்புறோம். அல்லாஹ் இறக்கும் போது இருந்துச்சுல்ல அந்த பைபிள், அதை இன்னைக்கு நிறைய கையாடல் வந்திருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய தேவையில்லை. அன்னைக்கு இறங்கும் போது எது இருந்துச்சோ அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறது அப்படி நமக்கு கட்டாயம். உலாய்க்க அலாஹுதும் ரப்பிஹிம் உலாய்க்க முஃப்லிஹூன். இவங்க தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேர் வழியின் மேல் இருக்கிறாங்க. உலாய்க்க முஃப்லிஹூன், இவங்க தான் வந்துட்டு வெற்றியாளர்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்களாங்க, நம்ம ஒரு கையில ஒரு பேனா வச்சிருக்கிறேன் அல்லது ஒரு நோட் புக் இருக்க, இது டேபிள் மேல் வைத்திருக்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, தமிழ்ல தான் சொல்றேன், சரியா இல்லையா? டேபிளுக்கு மேலே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து வீட்டிலே வைத்திருக்கிறேன், வீட்டில் வைத்திருக்கின்றேன். ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. அரபியில பார்க்கும் பொழுது இதிலே அப்படிங்கிறது இதன் மேல் என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. இதன் மேல் அப்படின்னா மேல ஆதிக்கம் செலுத்தி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லும்போது அலாஹுதன், இவர்கள் மேல சொன்ன தன்மை யாருக்கு? இவங்க ஹிதாயத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். இவங்க கையில தான் ஹிதாயத்து. யார் அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கிறாங்களோ, ஈமான் கொள்றாங்களோ, தொழுகையை கரெக்டா பேணி தொழுகிறாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க தான் ஹிதாயத்தின் மேல் இருந்து, அதுல மேல முழு ஹிதாயத்து இவங்க கையில இருக்குது, ஹிதாயத்து உள்ளவங்க என்பதாக அல்லாஹ் தஆலா மாதிரி குர்ஆனை முழுமையான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும் பொழுது எந்த கொம்பனாலும் நம்மை ஒண்ணுமே செய்துவிட முடியாது அப்படிங்கிறது நம்ம உறுதியான முறையில பார்க்கிற வரலாறுகளை, அந்த மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளை நாம் படித்து குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை ஏற்று அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.